ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் காலையில் 6 மணிக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா 2 சேரீ வந்து கொடுத்துருந்தாங்க. 2 சேரீக்குரிய வித்து ப்ளவுஸை நீங்கள் தச்சுருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு கஸ்டமர்கிட்ட கூட ஒரு ட்ரெஸ்ஸு கூட நான் வாங்கவே கிடையாது. ஆல்ரெடி ஆகஸ்ட் மாதம் எல்லா கஸ்டமர்டையுமே ப்ளவுஸ் வாங்கிட்டு, எல்லா கஸ்டமர்னா என் கடைக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா கஸ்டமர்டையுமே ப்ளவுஸு என்னென்ன தைக்க கொடுத்தாங்களோ எல்லாமே நான் வாங்கிட்டேன். செப்டம்பர் மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நபர்கிட்ட கூட எந்த ட்ரெஸ்ஸுமே நான் வாங்கவே இல்லை. ஆல்ரெடி வாங்கி வச்சதை தச்சாலே போதும் அப்படின்னு நினச்சிட்டு யாருக்கிட்டையுமே வாங்கலை. ஆனால் இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 25 பேர் வந்தாங்க. 25 பேருமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் நிறையா கொண்டாந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க, எனக்கு பெண்டிங் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கா, அதெல்லாம் முடிச்சாதான் நான் வந்து அடுத்து தைக்க முடியும். அதனால இப்போ நீங்கள் வீட்டுக்கு போங்க, கரெக்டாக அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி வந்தவங்க எல்லாரையுமே நான் வந்து ரிட்டன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஏன்னா நம்ம வாங்கி வாங்கி வச்சு இது பண்ணால் நம்மளும் வேலை பார்க்கணும்ல சொல்லுங்க. ஆசைக்கு வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து வேலை பார்க்கணும். அதனால தான் நான் வந்து வேணாம்னு சொல்லி ரிட்டன் வந்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஆல்ரெடி இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து என் ப்ளவுஸ் தச்சிட்டிங்களான்னு கேட்டாங்க. நீங்கள் ஆயுத பூஜைக்கு வாங்கிக்கோங்க, இப்போதைக்கெல்லாம் இன்னும் நான் ரெடி பண்ணவே இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு நேற்று நைட்டு வந்திருந்தாங்க. தச்சிட்டிங்களாக்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு 2 பேர் சேர்ந்து தான் வந்திருந்தாங்க. நான் என்ன பண்ணி, ஐயோ இந்த பொண்ணு கொடுத்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு, இது டெய்லர்ஸுகள் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான், இதுக்கு பேர் பொய் கிடையாது. ஆனால் நிறையா கஸ்டமர் இது பொய்யினே நினச்சிக்கிட்டு கிடக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா அதை சமாளிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு பொய் தான், ஓகேங்களா? ஆனால் இது வந்து உண்மையாலுமே சொல்லக்கூடிய பொய் கிடையாது. நானும் மட்டும் கிடையாது, இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா டெய்லர்ஸுமே யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா, நாங்கள் பொய் சொல்லணும்னு நோக்கத்தில் பொய் சொல்ல கிடையாது. அந்த கஸ்டமர் வந்து ரொம்ப கொடுத்து ரொம்ப நாள் இருக்கும், நம்ம தைக்க முடியாமல் போயிருப்போம். அப்புறம் அடிக்கடி வந்து ப்ளவுஸ் தச்சிட்டிங்களான்னு அடிக்கடி கேட்குறனால தான் அந்த கஸ்டமரை சமாளிக்கிறதுக்காக இந்த மாதிரி தச்சாச்சு, கொக்கி மட்டும்தான் வைக்கலை அப்படின்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கஸ்டமரை நாங்கள் ரிட்டன் வந்து அனுப்பி வைப்போம், ஓகேங்களா? இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய எல்லா டெய்லர்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொய்யை சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்லுவாங்க. வேணும்னே பொய் வந்து சொல்ல மாட்டாங்க. யாருமே எந்த டெய்லர்ஸுமே வேணும்னே சொல்ல மாட்டாங்க. அவங்கள வந்து சமாதானப்படுத்தினா கொஞ்சம் வந்து அவங்க ரிலாக்ஸாக வீட்டுக்கு போவாங்க, ஓகேங்களா? அதுக்காக சமாளிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு பொய்யை வந்து நாங்கள் சொல்லுவோம்.